வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது தேக்ரோ. இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் உள்ள கதைனா, வின்சென்ட் ரோக் பல நூற்றாண்டுக்கு முன்பு தனது நித்திய ஜீவனுக்கு ஈடாக அப்பாவிகளின் ஆத்மாக்களை நரகத்திற்கு அனுப்ப சாத்தானிடம் ஒப்பந்தம் கொள்கிறான். அதன்படியே பலரின் ஆத்மாக்களை நரகத்திற்கு அனுப்பும் ரோக்கு நிகழ்காலத்தில் செல்லியின் தோழி சடியின் காதில் மந்திரங்களை கிசுக்க அதனை கேட்டு அவங்களும் உயிர் மாற்றி கொள்கிறாங்க. இந்த நிலையில் மறுபுறம் மறுவாழ்வு மையத்துக்கு இருக்கும் செல்லியை ரோக்கின் ஆட்கள் ஒரு காரணத்துக்காக தேடி வராங்க. எரிக்கு அவரை காப்பாற்று அவங்கள்ட்ட தப்பித்து செல்கிறாரு. இப்படி தப்பித்து செல்றதுக்கு பின்னர் இருவரும் காதல் விழுந்து மகிழ்ச்சியாக வாழ்வு அனுபவிக்க நேரத்தில் அவங்க ரெண்டு பேர் கொல்லப்படுறாங்க. அதன் பின் நரகம் போன்ற ஒரு இடத்திற்கு கண்வெளிக்கு எரிக்கு மீண்டும் நிஜ உலகத்துக்கு சென்று தனது காதலை எப்படி மீண்டும் உயிருடன் கொண்டு வந்தார், ரோக்கின் செல்லியுடன் என்ன பிரச்சனை என்பதான் இந்த படத்தோட கதை. த க்ரோ பட வரிசையில் 1994 வெளியான படத்திற்கு பிறகும் இப்படம் வெளியாகிருக்குது. ஸ்காட்லாண்ட் சோசன் நடிப்பில் வெளியான கோஸ்ட் இன் தி செல் இந்த படத்தை இயக்கிய ரூபர்ட் சாண்ட் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. டெனி ஹெஸ்டன் வின்சென்ட் ரோக் கதாபாத்திரத்தில் மிரட்டிருக்கிறாரு. அவர் அது மட்டும் இல்லாமல் முகப்பாவனையிலே கதிகலங்க வச்சுருக்காரு. எரிக்காக வரும் பில் ஸ்கோட், டெல்லியாக நடிச்சிருக்கோம் ஸ்விட்டு, இருவரின் காதல் காட்சிகள், அதில் அவர்கள் காட்டும் நெருக்கம், ரொமான்டிக் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ட்விஸ்ட் நடிப்பில் அதிகமாக ஸ்கோர் செஞ்சுருக்கிறாரு. பில் ஆக்ஷன் காட்சியில் அதிகளவு தான் செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக கிளைமேக்ஸுக்கு முன்பு ஒரு சண்டை காட்சி உடம்பு சிலிக்க வைக்கிறோம். சாக் செய்யும் வில்லியன் என திரைக்கதை மிதமான வேகத்தில் பயணித்தாலும் தொய்வு தரவில்லைன்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுக்குறேன். இந்த படத்தில் நடிப்பு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு படம் அருமையாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக வீக்கெண்டில் போட்டுச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு தரமான மூவி. நன்றி, வணக்கம்.